வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நான் நேற்றுக்கு கொடுத்துருந்த பை அபோவ் அப்படிங்கிறது 24,958ங்க. ஸோ மார்க்கெட் வந்து அதனுடைய சப்போர்ட் செல் பிலோ லைனுக்கு கீழே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு போனவர் இன்னைக்கு உண்டான 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூமே அடிச்சிட்டாரு. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டு 24,916ங்கிறது இம்பார்ட்டண்ட்டான லெவலில் இன்னைக்கு செயல்பட்டுருப்பாரு. சரிங்களா? இதே நான் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து லெவல்ஸில் காமிச்சிடுறேங்க. மந்த்லி லெவல் போடும்போதே நான் சொல்லியிருப்பேன், இன்னைக்கு அந்த பை அபோவ் லைன் அப்படிங்கிறது வந்து 24,885 அப்படிங்கிறது பை அபோவ் லைன் கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டா மார்க்கெட்டு இன்னைக்கு வந்தது இந்த இடத்துல தான். இது லாங் டைம்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் 25,093. ஸோ இதையும் இன்னைக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது அச்சீவ் பண்ணிட்டாங்க 95.95 அப்படிங்கிறது. சரிங்களா? நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கலாங்கிறது நான் லாங் டைம்ல நான் சொல்லிக்கிறேன். பட் வந்து நாளைக்கு நம்மளுடைய வேல்யூஸோட இதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதே இன்னைக்கு வந்த மாதிரியே வந்து பை அபோவ்ங்கிறது 24,885ல இருந்து மார்க்கெட்டு ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு இவ்வளவு தூரம் போயிருக்குது. 3 நாளா தொடர்ந்து புல்லிஷ்லயே இருக்காரு. சரிங்களா? ஓகே. அதாவது நாளைக்கு மார்க்கெட்டு இப்போ அடுத்த டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 25,151ங்கிறது அடுத்த டார்கெட்டுங்க. ஸோ இந்த ஸ்விங் ஹையே எக்ஸாக்டா அதையும் கூட நாளைக்கு வந்து ரீச் ஆக வாய்ப்பு அதிகமா தெரியுது. பார்ப்போம். நம்ம எப்பவுமே வந்து ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நம்ம வந்து பிளைண்டா வந்து அப் சைடு டவுன் சைடுன்னு பார்க்கக்கூடாது. சரிங்களா? அதே நாளைக்கு 25,018 அப்படிங்கிறது இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டுங்க. சரிங்களா? இந்த இடம் வந்தா உங்களுடைய முடிவு எடுங்க. சரிங்களா? வரும் பொழுது உங்க முடிவு எடுங்க. அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு நீங்க பிளைண்டா எடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கு மேலே போகும்போது 25,181ங்கிறது ஒரு பொசிஷனலாக இருக்கக்கூடிய அப்சைடு ரேலிக்குரிய டார்கெட். சரிங்களா? ஓகே. நான் இன்னைக்கு கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துடலாங்க. நான் 24,800 கால் 118 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடுன்னு மட்டும் நான் டைரக்ஷனுக்காக மட்டும்தான் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 118. சரிங்களா? ஸோ நான் மேலே 2 டார்கெட் தான் கொடுத்துருப்பேன். அதுக்கு மேலேயும் மார்க்கெட்டு அச்சீவ் ஆயிருப்பாரு. ஸோ இதனால தான் சொல்றது, நம்ம மார்க்கெட் எப்பவுமே வந்து வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. ஏன் வந்து நம்ம அன்னைக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுக்கு நான் இந்த விலை வரும்னு சொன்னேன். இந்த விலையெல்லாம் ஒரு நாள் ரீச் பண்ணவே முடியல. எக்ஸாக்ட் ஹை வந்து 136ங்க. அடுத்தது 2 சப்போர்ட் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் காலையில உடைச்சு கீழே இறங்கிட்டாங்க. ஸோ 64 உடைக்கும் போது நீங்க புட் சைடே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும். பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. இதை இன்னைக்கு நான் மார்னிங் கொடுத்துருந்த லெவல்ஸ் பார்த்துக்கலாம். இதே 24,850 கால் வந்து 107 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும் நீங்க இண்டிகேட் பண்ணிருப்பேன். இவர் வந்து இங்க 107 விட்டு கொடுக்கும்போது 25,000 புட்டு 107 ரூபாய் விட்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் அப்சைட்ல ரேலி ஆயிருப்பாரு. இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம கொடுத்த எல்லா டார்கெட்டும் காலையிலேயே கிட்டத்தட்ட மதியம் அடிச்சுட்டாங்க. ஒரு மணிக்கெல்லாம் வந்து ரீச் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து மார்க்கெட் மேல போயிட்டே தான் இருந்தது. கீழே வந்து ஆப்ஷனே கொடுக்கல. டவுன் சைடுக்கு உண்டான ஆப்ஷன் சிங்கிள் சைடு மொமெண்டம் அவ்வளவுதான். இன்னைக்கு டபுள் சைடு மொமெண்டம்ல எதிர்பார்த்தோம், ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருதா இல்லை. சரிங்களா? இதே இந்த வேல்யூவை நீங்க நான் ஏன் வந்து இந்த வேல்யூவுக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சின்ன உதாரணம் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வேல்யூவை நீங்க இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இதே வேல்யூஸை தூக்கி 25,000 காலுக்கு நீங்க எடுத்து போட்டீங்கன்னாலும் இவர் பாத்தீங்கன்னா அது 23.40ங்கிறது ஒரு வேல்யூங்க. அது வேண்டாம், அது நீங்க சொல்லக்கூடாது. 31.8 அப்படிங்கிற இடத்துல நீங்க போய் என்ட்ரி எடுத்தீங்கன்னாலே போதும்.
சரிங்களா. 31.8ங்கிறது லாஸ்ட் சப்போர்ட் வேல்யூ. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு நீங்க அப்படியே லைன்ஸ் போட்டே போலாங்க. நான் வந்து சிம்பிளா சின்ன சின்ன லைனா போட்டு காமிக்கிறேன். 49ன்னு ஒரு லைனுங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா 49, அதே அதுக்கு மேல 74, ஸோ 74. நான் இடையில 90ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அடுத்தது வேண்டாம், 107ன்னு போட்டுக்குவோம். 107. ஸோ இது எல்லா டார்கெட்டையும் அடிச்சிருப்பாரு. சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. வேல்யூங்கிறது மேஜிக்கல் வேல்யூஸ்ன்னு ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த டார்கெட்டை 126 வரைக்கும் இங்க போயிருப்பாருங்க. சரிங்களா. நம்ம போட்டு காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க 31 ரூபாய் வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே போதுமானது. இதே வேல்யூவை சிம்பிளா இன்னொன்னு சொல்றேன். 24,850 புட்டுக்கு ஒரே நிமிஷம், இதுக்கு போய் நீங்க வந்து அவர் எப்ப வந்து 31.80 31.80. ஸோ இந்த இடத்த போட்டீங்கன்னாலும் போதுமானது. இந்த இடத்த அவர் எப்ப விட்டு கொடுத்தாரோ மார்க்கெட்டு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இதையும் வந்து நீங்க இப்படி ட்ரெண்டுக்காக இது நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 150 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை எடுத்தீங்கன்னாலும் நீங்க இன்னைக்கு பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புறேன். சரிங்களா. ஸோ எப்பொழுதும் சொல்ற மாதிரி மார்க்கெட்டை நீங்க அப்ரோச் பண்ணும்போது ஸ்டே ஆன் வேல்யூஸ், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வேல்யூஸை வச்சு இது மேஜிக்கல் வேல்யூஸ்ன்னு சொல்ற காரணம் இதுதான். எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வேணாலும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா. 24,900 எடுத்தீங்கன்னாலும் 950 எடுத்து பார்ப்போம். 950 எடுத்தீங்கன்னாலும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது 31.80 இவர் கீழே இறங்கல. 40 ரூபாயிலிருந்து 40.6 இருந்து மார்க்கெட் மேல ரேலி ஆயிருக்கும். இது எதை நோக்கி போயிருப்பாரு? 171ங்கிற டார்கெட் கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. சரிங்களா. ஸோ இதுதான் மார்க்கெட்ல நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸோட யூசேஜுங்க. நீங்க உங்களுக்குள்ள மேக்ஸா இருந்து யார்கிட்ட படிச்சாலும் நீங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் இங்க நம்ம ஆப்ஷன் பையிங்ல இருக்க முடியும். சரிங்களா. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்க. நாளைய மார்க்கெட்டுக்கு 25,133ங்கிறது பையபோவ் லைனா செயல்படும். சாரி, 25,133 அப்படிங்கிறது பையபோவ் லைனா செயல்படும். அது வந்து பாத்தீங்கன்னா அது செல்பிலோங்கிறது 25,022. நான் 18ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். நான் பொசிஷனலா பார்க்கும்போது அதையும் இதையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. அதுவும் மேக்சிமம் டேலியாக வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா. அதே மாதிரி சப்போர்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா இது 24,965. அதுக்கு கீழே வரும்போது 909, அதையும் கீழே உடைக்கும் போது 24,853ங்க. இதுவே அப்சைடு பாத்தீங்க அப்படின்னா 25,190, 25,245 அண்ட் 25,301. ஸோ இது வரைக்கும் வந்து அப்சைடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தெரியுதுங்க. சரிங்களா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 25,133ங்கிறது எப்படி இந்த வேல்யூ வந்திருக்கு அப்படிங்கிறத, எத்தனை முறை வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்தா தெரியும். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் நம்ம நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் வேல்யூஸோட மட்டும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. சரிங்களா. அதர்வைஸ் வந்து நீங்க மார்க்கெட் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் போக வேண்டாம். மார்க்கெட் இப்போதைக்கு புல்லிஷா இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது, நாளைக்கு புல்லிஷ் ஆனாலும் கீழே வந்துதான் மேல போகுவாருங்க. அப்படி இல்லைன்னா மேல போனா கீழே தான் வருவாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேல ஓபன் ஆகுறாரு அப்படின்னா 133 போனா உங்க முடிவெடுங்க. கீழே இருந்து போறாரு அப்படின்னா 25,022 வரும்போது உங்க முடிவு எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். சரிங்களா. ஸ்டே ஆன் வேல்யூஸ்னு. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் காமிச்சிடுறேன். 25,000 கால் 89க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்க. இது டைரக்ஷனுக்காக மட்டும்தான் சொல்றேன், பாத்துக்கங்க. சரிங்களா. அதுக்கு சப்போர்ட்டுங்கிறது 65 and 22, ரெசிஸ்டன்ஸ் 138 and 180 வரைக்கும் போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே டவுன் சைடு, அதாவது 25,200 புட்டு 180க்கு மேல சஸ்டெயின் ஆனாலும் மார்க்கெட் டவுன் சைடுல இருக்கும் அப்படிங்கறத இங்க இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா. அதுக்கு சப்போர்ட்டுங்கிறது 78 and 26ங்க.
மேலே பார்த்தீங்கன்னா ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 215 அண்ட் 263ங்க. ஸோ இது வரைக்கும் டவுன் சைடு போனால் வேல்யூஸு செயல்படும். சரிங்களா? நீங்கள் எப்பொழுதுமே வந்து மார்க்கெட்டை உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து ட்ரெண்டுக்கான ஒரு வழிமுறைகள் மட்டும்தான். 89 வரும்போது உங்க முடிவு எடுங்க. அப்ப வந்து நீங்க வந்து சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப்சைட்ல போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இது ட்ரெண்டுக்காக மட்டும்தான் கொடுக்குறேன். நீங்களே ஓனா வந்து டெரைவ் பண்ணுங்க. சரிங்களா? இது பத்தின வேற ஏதாவது தகவல் தேவைன்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9842088858 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.